அன்புசார் தலைவர்கள் பெருந்தலைவர்கள் அமர்ந்திருக்கும் இந்த கூட்டத்திற்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம மாநாடு திருச்சியில் போட்ட மாநாடு பேச்சு கூட்டத்தை விட இப்பொழுது நிறைய கூட்டங்கள் போட்டு எல்லாரையுமே நம்ம ஒருங்கிணைச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை, அதையும் சொல்லிடுறேன். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இப்போ எனக்கு முன்னாடி பேசின ஐயா சொன்னாங்க மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு அமைப்பு, செட்டியார் அமைப்புன்னு உருவாக்குங்க. அந்த உருவாக்குனா தான் அவங்க மற்றவங்களோட தொடர்பு கொள்ள முடியும். இப்போ நான் தஞ்சாவூர் செல்வகுமார் ஐயா இன்னும் 2-3 பேர் வந்திருக்காங்க. எனக்கு அவங்க அறிமுகமே இல்லை. என்ன அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, எனக்கு அவங்களுக்கு தெரியாது. இதை மாதிரி நிறைய இடங்களில் தெரியாத ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறோம். அதனால் முதல்ல கண்ணபுரான் ஐயா சொன்னாங்க, தஞ்சாவூர் மாவட்டம் ஃபுல்லாக ஒரு மாவட்டமாக அமைப்போமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், ஐயா அது வேண்டாம், கட்சி மாதிரி மத்திய வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லி நான் 3 மாவட்டமாகவோ 4 மாவட்டமாகவோ பிரிச்சிருங்க. ஏன்னா ஒரே மாவட்டமாக இருந்தால் போய் அணுகி பேசுகிறது சிரமமாக இருக்கும். 2 தொகுதிக்கு ஒரு மாவட்டம்னு கட்சி ரீதியாக அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம அமைப்புலையும் எல்லா மாவட்டத்துலேயும் தாலுக்காக்களை குறுக்கி, அதாவது எம்எல்ஏ தொகுதி 2 தொகுதி மாதிரி வச்சு ஒரு மாவட்ட அமைப்பு ஏற்படுத்தினீங்கன்னா அதில் எல்லா வெள்ளாஞ்செட்டியார்களும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த வாய்ப்பை எஸ்பிஎன் ஐயா வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்குது. திருச்சியில் நான் பேசின போது இல்லை, கம்மியாக இருந்துச்சு. அப்போ நான் பேசின போது பலர் வரவேற்றாலும் சில பேர் என்னது இனிமேல் எப்படி ஒன்று சேர்க்க முடியும், காலம் குறைவுன்னாங்க. இப்போ காலம் நிறைய இருக்குது, டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மாவட்ட வாரியாக அமைப்புகளை ஏற்படுத்துங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சது 4 அல்லது 5 பிரிவு தான் தஞ்சாவூரில் தெரியும். ஆனால் கண்ணபுரான் ஐயாவுக்கும் வாசண்ணனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 பிரிவாக தெரியும். அப்போ தெரிஞ்சவங்களை தலைவராக போட்டு அதுக்கு கீழே பாரதிதாசன் மாதிரி ஆளுங்க, செல்லகுமார் மாதிரி ஆளுகளை செயலாளர் மாதிரி போட்டு, எப்போ யார் யார் வெள்ளாஞ்சட்டியாக இருக்கா பிடிச்சி இழுத்துக்கிட்டு வா, அந்தந்த குரூப்பில் யார் கொஞ்சம் பெரிய ஆளுகளை கூப்பிடு, அவங்கள பொறுப்பில் போட சொல்லலை, அவங்க மூலம் எல்லாரையும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு வாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன். நான் திருப்பி தஞ்சாவூரை சொன்ன காரணம் எனக்கு தெரிஞ்ச ஏரியாங்கிறனால சொன்னேன். எல்லா மாவட்டத்துலேயும் அதை மாதிரி செஞ்சிங்கன்னா இதை விட எழுச்சி ஜாஸ்தியாக இருக்கும். ஒருத்தர் சொன்ன மாதிரி செட்டியார்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்ட காலம் போய் இப்போ நானும் செட்டியாரான்னு சொல்கிற மாதிரி இப்போ வந்திருக்கு. அந்த வாய்ப்பை கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் கொண்டு போகணும்னு சொல்லி ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.